வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமா செய்திகள். தமிழ் சினிமா செய்திகளை பார்க்க போகிறோம். மஸ்ட் நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா, உங்களுக்கே தெரியும், ரெட்ரோ படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மே மாதம் 1 தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டா தியேட்டருக்கு ரிலீஸ் ஆக போகுது, ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த படத்துக்கான ஆன்லைன் டிக்கெட் ஓப்பனிங் எப்போ அப்படின்னு கேட்டோம்னா, வர 27 மார்ச் 27 ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாகவே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஏப்ரல் மாதம் 27 ஈவினிங் 4 மணிலேருந்தே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த படத்துக்கான டிக்கெட் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கிடைக்க ஆரம்பிக்கும். விருப்பப்பட்டவங்க ஆன்லைனில் புக்கிங்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் படத்துக்கான எதிர்பார்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா பெரிய எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்பராஜ் வந்து பார்த்துக்கிட்டா அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த படத்தை விஜய்காண்டிக்காக எழுதலை, இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாண்டி தான் எழுதினேன் அப்படின்ட்டு ஒரு சில பேட்டிகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி தலைவர் ரஜினிக்காக எழுதினப்பட்ட படமாக இருந்தால் அதோட ப்ரொமோஷன் ஆகட்டும் இதுவாகட்டும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கணுமே, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கணுமே. ஆனால் அப்படி இல்லையேன்னு பார்த்தோம்னா கம்மியாகவே பண்ணிக்குவோம், ஹைப் அதிகமாக ஏற்ற வேணாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா படத்தோட குழு வந்து பார்த்துக்கிட்டோன்னா முடிவு பண்ணி நிற்கிறதாகவும், நார்மலாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு அதிக ஹைப் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு படத்தோட குழு வந்து பார்த்துக்கிட்டா பிளான் பண்ணிக்கிறதா ஒரு தகவல் வந்துருக்குது. சரி ப்ரோ, இதுக்கப்புறம் அவர் அடுத்த படம் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டோம்னா, உங்களுக்கே தெரியும், இப்போ அவர் ஆர்ஜே பாலாஜியோட படத்தை நடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த படத்துக்கான இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வந்து பார்த்துக்கிட்டோன்னா செட்டு போட்டு கிளைமேக்ஸ் காட்சி வந்து பார்த்தோன்னா ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிற ஒரு தகவல் வந்துருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமராஜ ஃபிலிம் சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் அங்கே வந்து பார்த்துக்கிட்டோன்னா செட்டு போட்டு எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ் காட்சி வந்து பார்த்துக்கிட்டோன்னா எடுத்துகிட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதுக்கான வேலைகளை பண்ண போகிறாங்களாமா. அதுக்கு அடுத்த நியூஸ் வந்து நமக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா கார்த்திக் சுப்பராஜ் கிடையாது, நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கே தெரியும், கூலி படத்தப்படி போரெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கான இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரீப்ரமோஷன் வேலையில் அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட பார்த்தா 2 மாதம் அவங்களுக்கு வந்து பார்த்தா ஆகஸ்ட் 15 படம் வருது. அதனால் படம் வரதுக்குள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாகணும் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் அது மட்டும் பண்ணல, கூடவே வந்து பார்த்துக்கிட்டோன்னா கைதி 2 அந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கதை தயாரிக்கிறதுலையும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மும்முரமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டையுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரே இதில் பண்ணிக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மும்முரமாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா கைதி 2வும் கூலியோட இதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் இதில் இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தா. அப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தா வரமாட்டேன், ஆன்லைன்லேருந்து வெளியே போக போகிறேன் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தா. அப்படி அந்த போஸ்ட்டுக்கான காரணம் இதான், கைதி 2வான இதையும் கூலியோட இதையும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அட் டைமில் ரெண்டையுமே பார்க்குறதுனால கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா லீவ் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. சில ரசிகர்கள் இதே வந்து பார்த்துக்கிட்டோன்னா, ஏன் ப்ரோ அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா தலைவரோட இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்டேட் கொடுக்க மாட்டீங்களா, வைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பட் ஆனால் எந்த விதமான இதுவும் கிடையாது. கமலஹாசன் சாரோட தக்கலை படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நீங்கள் பேச மாட்டீங்களா, வைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுனால எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு இந்த தான் முக்கியன்ட்டு அதுக்கான வேலையில் இறங்கியிருக்கா. அப்படி பார்ப்போம் எவ்வளோ நாள் பிரேக் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது கூலி வரை நமக்கு தெரிய வரும். அடுத்து உங்களுக்கே தெரியும், நம்ம வெங்கட் பிரபு வந்து பார்த்துக்கிட்டோன்னா கோட் படத்துக்கு அப்புறம் எந்த படமுமே நடிக்காமல் எந்த படமுமே எடுக்காமல் ரொம்ப லாங் கேப்பாக விட்ருக்கா. அப்படி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் கேப் விட்ருக்காரு அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட ஒரு படம் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ப்ளஸ் ஆல்ரெடி சிவகார்த்திகேயனும் ஊரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வெங்கட் பிரபு சார் இவ்வளோ நாள் நீங்கள் தள்ளி போட்டது கொஞ்சம் வேஸ்ட் சார். உங்கள் படம் வந்து அதுக்கப்புறம் இந்த 2 பெரிய படமே வந்துருச்சு. பட் ஆனால் உங்கள் படத்துக்கு பிறந்த படமும் வரல. கூடிய சீக்கிரம் சட்டை போட்டு ஒரு சின்ன படமாக எடுத்து உயிடுங்க சார். உங்களோட இயக்கத்துக்காண்டி ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் நீங்கள் அந்த ப்ளூபர்ஸ் போடுறீங்க பார்த்தீங்களா, அதுக்காண்டி ஈகர்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க. அடுத்தது உங்களுக்கே தெரியும், மே 1 தலை அஜித்குமார் சாரோட பிறந்தநாள். அன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவரோட அடுத்த படத்துக்கான அறிவிப்பு வரும்னு சொல்கிறாங்க. அந்த அறிவிப்பில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா குட் பேட் அக்லி அந்த படத்தோட ப்ரீக்வல் வரும் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அந்த படத்தை இயக்க போகிறார் அப்படின்னு வந்து தகவல் வந்துட்டு இருக்குது. ஆனால்
இப்போ வரைக்கும் எந்த விதமான தகவலும் அப்படி வரல. கூடிய சீக்கிரம் நமக்கு காது எட்டினோடனே கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து பார்த்துக்கிட்டினா நம்ம தலை அஜித்துக்கு வந்து பார்த்துக்கிட்டினா ஒரு கதை சொல்ல போகிறா. அப்படி ஏப்ரல் மாதம் தலை அஜித் வரும்போது சொல்ல போகிறாருன்னு ஒரு டாக் வந்துச்சு பார்த்தீங்களா, அவர் வந்திருக்கா அப்படி. ஆனால் இப்போ வேணாம், ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அதை வந்து பார்த்தா கொஞ்சம் ஒட்டி வச்சுருக்கேங்க. கண்டிப்பாக தனுஷ் வந்து பார்த்துக்கின்னா தலை அஜித்துக்கு காசு சொல்ல போகிறது கன்ஃபார்ம். கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்துக்கின்னா அடுத்து படம் டக்குன்னு விருப்பம் நடந்து எடுக்க போயிடும். அடுத்த கட்டம் இப்போ நடச்சு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாட்டு கருத்தும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டோன்னா எல்லாமே ஆவலது பார்த்துக்கிட்டு இருக்க 1000ல் ஒருவன் 2 அது என்னாச்சுன்ட்டு பல பேர்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல பேர்ட்ட கேட்டாலும் யார்கிட்ட கேட்குறது கிடையாது. செல்வராமன்ட்ட வந்து பார்த்திங்கன்னா மாட்டெலாம் கேட்கும்போது அதுக்கான வேலைகள்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா எல்லாமே கைகூடி வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கூடி சீக்கிரம் தெரியும். அடுத்தது உங்களுக்கே தெரியும், இப்போ கார்த்திக் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சர்தார் 2ல் வந்து பார்த்து நடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி சர்தார் 2க்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நலன்குமார் சாமியோட இயக்கத்தில் பார்த்து படம் நடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த படம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தா முடியல. படத்தோட பேர் பார்த்தா வா வாத்தியார். அந்த படத்தோட பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 168 நாள் படம் எடுத்துருக்காங்களாமா. அவ்வளோ எடுத்திருந்தோம். இன்னமும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இன்னும் 20 நாள் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. 20 நாள் ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருந்தாலும் கார்த்திகோட எது வேணும்னு கேட்ட உடனே படத்தோட தயாரிப்பாளர் பார்த்தா ஐயோ நம்மளால் முடியாதுங்க, ஆல்ரெடி 120 நாள் தாண்டிடுச்சு, இன்னும் 20 நாள்லாம் கிட்டத்தட்ட 180 நாள் பக்கம் வந்துடும், பட்ஜெட் தாங்க சொன்ன உடனே ஒரு 20 நாள் மட்டும் எனக்கு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, நான் படத்தை ஃபுல்லாக முடிச்சாருன்னு கேட்டிருக்கா. அப்படி நலன்குமார் சாமி நல்ல ஒரு இயக்குனர், ஏன் வந்து பார்த்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. எதாக இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டா கார்த்திகோட டைம் டேபிளில் அவருக்கு இடம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைனப்ஸ் இருக்குது. எப்போ கைதி 2 பண்ணிகிட்டு இருக்கா, இப்போ கைதி 2 பண்ணணும், இடையில வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் 2 வேறு இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டைம் ஒதுக்கணும். இப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஜூன் ஜூலையில் தான் நடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூடிய வரும் தெரிய வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும் அஜித்னே வருது, வடிவேலு சுந்தர்சியோட காம்பினேஷன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கேங்கஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவந்துருக்குது. ஏகப்பட்ட ரிவ்யூஸ் ஏகப்பட்ட தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லா சேனலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க உட்காந்து வெற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல பெரிய படங்களோட ஹீரோக்கள் உட்காந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு இதை அடைஞ்சிருக்கலாம். ஆனால் எல்லா படத்துக்குமே பார்த்தீங்கன்னா டேரக்டரு ஒரு சில பேர் மட்டும் என்ட்ரி கொடுத்தனால எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. எல்லாருமே வந்து பார்த்த மாதிரி கொஞ்சம் கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. மேற்கொண்டு வந்து ஏதாச்சும் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் காது எட்டும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேருக்கு நீங்கள் சேனல் ஷேர் பண்ணுங்கள். சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள், தமிழ் பழைய புதிய படங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் எந்த விதமான பாகுபாடும் இன்றி 100% ஹானஸ்டாக ரிவ்யூ செய்யப்படும். அதுக்கு நான் கேரண்டி. மீண்டும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியிலையோ அல்லது தமிழ் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியிலோ கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.